வெல்கம் டு ஃபேமிலி ஃபியூஷன் டிவி. இன்னைக்கு என் மாமியாரோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபியான ரவை பாயாசம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆக்சுவலாக ஃப்ரைடே, ஸோ பூஜைக்காக நாங்கள் இந்த ரவை பாயாசம் ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த ரவை பாயாசம் செய்கிறதுக்கு 50 கிராம் ரவை எடுத்திருக்கேன். கூடவே 100 கிராம் ஜீனி, ஒரு 7 முந்திரி பருப்பு, ஒரு 7 பாதாம் பருப்பு எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ்வில் வடசட்டி வச்சுட்டு வடசட்டி காஞ்சதும் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை போட்டு கைவிடாம கிண்டணும். ரவை ரொம்பவும் கருகிடக்கூடாது, ரொம்ப பொன்னிறமா ஆகக்கூடாது. ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சமா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு பிளஸ் பாதாம் பருப்பை நல்லா அந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 கிளாஸ் அளவு பால் ஊற்றி அதில் கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நாங்கள் இன்னைக்கு ஒரு 3 கிளாஸ் வர அளவுக்கு தான் பாயாசம் செய்கிறோம். அதனால ஒரு 3 கிளாஸ் அளவு இருந்தால் போதும். பாலும் இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும். ஏன்னா ரவை எல்லாம் போடும்போது அடுத்து உங்களுக்கு திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையை போட்டு நல்லா கைவிடாம கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சிருந்த பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு மறுபடியும் கிண்டி விடுங்க. நம்ம இந்த மாதிரி துருவி சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம பாயாசம் குடிக்கும் போது வாயில எதுவும் தட்டுப்படாது. இது எல்லாமே ஒன்று மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம எடுத்து வச்சிருந்த சுகரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கே போக போக வித்தியாசம் தெரியும். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கும் போது எல்லாமே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரவையும் ஜீனியும் பாலில் நல்லா மிக்ஸ் ஆகி ரவை நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஸோ தண்ணியாக இருந்த பால் இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் ஆகி பாயாசம் ரெடி ஆகிடும். இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான், இதை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.